Hi friends, இந்த வீடியோவில் HSBC Live Plus கிரெடிட் கார்டை பற்றின ஃபுல் ரிவ்யூவை ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வழக்கமாக எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குறது மாதிரி இந்த வீடியோலையும் இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கொடுக்குறாங்க, கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணும், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் என்ன, இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த HSBC Live Plus கிரெடிட் கார்டுக்கு என்னென்ன வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்துடலாம். இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீஸ் 999 + GST வரும். ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் இந்த கார்டை வாங்கும்போது HSBC இந்தியா மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் அண்ட் லாகின் பண்ணி இந்த கார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள 20,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees கேஷ்பேக்காக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள பண்ண டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கிடைக்காது. இது போக இந்த கார்டோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் நீங்கள் வீடியோ கால் மூலியமாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 250 rupees ஒருத்தர் இருக்கிற அமேசான் கிஃப்ட் வச்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கேஷ்பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயினிங் ஃபீஸாக கட்டுற 999 + GST உங்களுக்கு 1250 rupees வேல்யூ பேக்காக வெல்கம் பெனிஃபிட்ஸில் கிடைச்சிடும். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி டைனிங், ஃபுட் டெலிவரி அண்ட் கிராசரி ஸ்பென்ஸில் எந்த மெர்ச்சன்ட் கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே உங்களுக்கு ஃபிளாட்டா 10% கேஷ்பேக் கிடைக்கும். பர் மந்த்துக்கு 1000 rupees வரைக்கும் நீங்க கேஷ்பேக்கை ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பண்ற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு ஃபிளாட்டா 1.5% கேஷ்பேக் கிடைக்கும். நீங்க சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி யூட்டிலிட்டிஸ், டாக்ஸ் பேமெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மணி டிரான்ஸ்ஃபர், ஜுவல்லரி, இன்சூரன்ஸ், ஃபியூவல், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இ-வாலெட் லோடிங், எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் பேமெண்ட்ஸ், பிசினஸ் பேமெண்ட்ஸ், கேம்லிங், டோல்ஸ் ஃபீஸ், செக்யூரிட்டி புரோக்கர் சர்வீசஸ், கலெக்ஷன் ஏஜென்சி, சேரிட்டி அண்ட் ஹோல்சேல் கிளப்ஸ் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்றீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் கேஷ்பேக் கிடைக்காது. நீங்க ஏர்ன் பண்ற இந்த கேஷ்பேக் உங்களுக்கு டைரக்டா உங்களோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்ல கிரெடிட் ஆயிரும். இந்த கார்டுல கிடைக்கிற கேஷ்பேக் போக HSBCயோட Live Plus டைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 15% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். இந்த டைனிங் ப்ரோக்ராம்ல நிறைய ஹோட்டல்ஸ் இந்தியா அண்ட் அரௌண்ட் ஏஷியால பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல லிஸ்ட் ஆயிருக்கிற ஹோட்டல்ஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கிறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னை எக்மோர்ல இருக்கிற ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்ல இந்த கிரேட் கபாப் ஃபேக்டரியில டைனிங் பண்ணும்போது உங்களுக்கு 15% ஆஃபர் கிடைக்கும். அது போக நீங்க டைனிங் கேட்டகரியில ஸ்பெண்ட் பண்றதால இந்த கார்டோட ஆக்சிலேட்டர் கேஷ்பேக்கா உங்களுக்கு 10% கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இங்கே 25% கேஷ்பேக் இந்த கார்டை யூஸ் பண்ணுறது மூலியமாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே ஃபுட் அண்ட் கிராசரிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளாட்டாக 10% கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே அன்லிமிட்டட் 1.5% கேஷ்பேக் கிடைக்கும். இந்த கார்டில் பர் இயருக்கு 4 டொமஸ்டிக் லான்ச்சஸஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கு. எவ்ரி குவார்ட்டருக்கும் 1 லான்ச்சஸஸ் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ப்ரீவியஸ் மந்த்ஸில் நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான லான்ச்சஸஸ் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் இந்த கார்டில் இல்லை. இந்த கார்டு நீங்க அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் கண்டிப்பா 18 to 65 இருக்கணும். நீங்க சேலரி பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இன்கம் 4 lakhs இருக்கணும். இன்கம் ப்ரூஃப்காக நீங்க சேலரிட் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் பே ஸ்லிப் ஆர் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்டோட ஃப்ரண்ட் பேஜை நீங்க ஷோ பண்ணலாம். சப்போஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. டாக்குமெண்ட்ஸ்ல ஐடி கார்டுக்காக பேன் கார்டும், அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டும் கேட்பாங்க. அது போக நீங்க ஒரு இந்தியன் ரெசிடென்டா இருக்கணும். அதுலயும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற சிட்டிஸ்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு HSBC இப்போதைக்கு அவங்க கார்டை இஷ்யூ பண்றாங்க. இந்த கார்டோட சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 999 + GST வரும். சப்போஸ் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் இயருக்கு 2 lakhs மேல ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வே ஆஃப் ஆயிரும். இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ் 3.75% இருக்கும் பர் மந்த்துக்கு. பர் ஆனம்க்கு 45% இருக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க கேஷ் வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஃபீஸா வரும். மினிமம் 500. சப்போஸ் உங்க செக் ரிட்டர்ன் ஆயிருச்சுனாலோ இல்ல ஆட்டோ டெபிட் ரிவர்ஸ் ஆயிருச்சுனாலோ உங்களுக்கு டிஸ்ஆனர் ஃபீஸ் 500 வரும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு 3.5% கரன்சி கன்வர்ஷன் சார்ஜ் வரும். நீங்க வைக்கிற ஓவர் டியூக்கான பெனால்ட்டி ஆர் லேட் பேமெண்ட் ஃபீஸ் 100% இருக்கும். மினிமம் 250 to மேக்ஸிமம் 1200 per month. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1250 மினிமம் டியூவா வந்திருக்குன்னா நீங்க அதையுமே பே பண்ணலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபீஸ் மட்டும் 1250 வரும். இது போக நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். இந்த கிரெடிட் கார்டு ஃபீஸை பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் மேக் பண்ணி போடுறேன். கேஷ் பேமெண்ட் சார்ஜஸ் இந்த கிரெடிட் கார்டுக்கான பில்லை நீங்க HSBCயோட பிரான்ச்ல போய் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees ஃபீஸ் வரும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸ்க்கும் GST சேர்த்து வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் மந்த்துக்கு டைனிங்ல ஒரு 11,500, ஃபுட் அண்ட் டெலிவரியில ஒரு 5,000 அண்ட் கிராசரியில ஒரு 9,000 ஸ்பெண்ட் பண்றீங்க நஷ்டம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டைனிங்ல ஸ்பெண்ட் பண்ண 11,500 rupeesக்கு 10% கேஷ்பேக்ல உங்களுக்கு கேஷ்பேக்கா 1,150 கிடைச்சிருக்கும். ஃபுட் டெலிவரி ஸ்பென்ஸ்க்கு 500 கேஷ்பேக்கை கிடைச்சிருக்கும். அண்ட் ஃபைனலா கிராசரிக்கு 900 கேஷ்பேக்கை கிடைச்சிருக்கும். டோட்டலா நீங்க இந்த கேட்டகரிஸ்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2,250
250 கேஷ்பேக்கை கிடைச்சிருக்கணும். ஆனால் இந்த ஆக்சிலரேட்டட் கேஷ்பேக்கு மேக்ஸிமம் கேப் 1000 இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் கேஷ்பேக்காக 1000 rupees மட்டும்தான் கிடைச்சிருக்கும். நீங்கள் எவ்ரி மந்த் இந்த கார்டை யூஸ் பண்ணி டைனிங், ஃபுட் டெலிவரி அண்ட் கிராசரிஸில் ஆவரேஜாக ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் பர் இயருக்கு 1,20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்காக 12,000 rupees கிடைச்சிருக்கும். மற்ற எலிஜிபிள் கேட்டகரிஸில் பர் மந்த்துக்கு ஆவரேஜாக ஒரு 8,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணால் நீங்கள் பர் இயருக்கு 96,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு கேஷ்பேக்காக உங்களுக்கு 1,440 rupees எர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணுறது மூலியமா பர் இயருக்கு நம்ம போட்ட கால்குலேஷன் படி 13,440 சேவ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் படி நீங்கள் பர் இயருக்கு 2,16,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு அந்த இயருக்கான ஆனுவல் ஃபீஸ் வராதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணதுனால உங்களுக்கு 999 GST அதாவது 1,179 rupees சேவ் ஆயிருக்கும். இது போக உங்களுக்கு பர் இயருக்கு 4 டொமஸ்டிக் காம்ப்ளிமெண்டரி லான்ச்சஸ் இருக்கு. நீங்க இந்த 4 லான்ச்சஸுமே யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 4,000 rupees சேவ் ஆயிருக்கும். இவங்களோட இந்த டைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நான் அஷ்யூம் பண்ணல. சப்போஸ் நீங்க பர் மந்த்துக்கு அந்த ஹோட்டல்ஸ்ல ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா இந்த கார்டு யூஸ் பண்றது மூலியமாவே பர் மந்த்துக்கு உங்களால 2,500 rupees சேவ் பண்ண முடியும். பர் இயருக்கு கிட்டத்தட்ட 30,000 rupees இந்த கார்டு மூலியமா நீங்க சேவ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, நீங்க இந்த கார்டு மூலியமா சேவ் பண்ணலாம்னு தான் நான் சொல்றேன். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி இது மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கார்டு மூலியமா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அது சேவிங்ஸ். இந்த கார்டு இருக்குங்கிறதுக்காக ஒரு சில டைம் நீங்க அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க அப்படின்னா ஓகே. பட் இந்த கார்டு இருக்குங்கிறதுக்காக உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு செலவு பண்ணாதீங்க. அது இந்த கார்டு மூலியமா நீங்க சேவ் பண்றீங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே உங்களோட ஸ்பெண்டிங் லிமிட்டை மைண்ட்ல வச்சுட்டு உங்களோட கார்டை யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கார்டை வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு டைனிங், ஃபுட் டெலிவரி அண்ட் கிராசரி ஸ்பெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஃபிளாட்டா 10% கேஷ்பேக் கிடைக்கும். எல்லா மெர்ச்சன்ட்ஸ் கிட்டையும் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே உங்களுக்கு ஃபிளாட்டா 10% கேஷ்பேக் கிடைக்கும். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா சில கார்ட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிக் பாஸ்கெட் ஆர் அமேசான் ஃப்ரெஷ்ல நீங்க கிராசரிஸ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 5 or 10% கேஷ்பேக்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கார்டுல நீங்க உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற டிமார்ட், ஸ்மார்ட் பஜார் ஆர் அதர் கிராசரி ஷாப்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணும் போதும் ஆன்லைன்ல நீங்க எந்த வெப்சைட்ல வேணாலும் அமேசான், பிக் பாஸ்கெட்னு எதுல நீங்க கிராசரி ஷாப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிளாட்டா 10% கேஷ்பேக் கிடைக்கும். நீங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே பண்ற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1.5 rupees கேஷ்பேக்கா கிடைக்கும். உங்களோட கேஷ்பேக் அமௌண்ட் மாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும். நீங்க ரிடீம் பண்ணுங்கிறது இல்ல. ஆல்சோ உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அமௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடுறதுனால நீங்க ரிடீம் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு இதுக்கான ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸ் மாதிரி எந்த விதமான சார்ஜும் வராது. அண்ட் இந்த கார்டோட மேக்ஸிமம் கேஷ்பேக் லிமிட்டும் சஃபிஷியண்டாக தான் இருக்கு. ஒரு நார்மல் ஸ்பெண்டிங் பர்சனுக்கு பர் மந்த்துக்கு 10,000 டைனிங் அண்ட் கிராசரி ஸ்பெண்ட்ஸ்க்கு ஒரு கரெக்டான வேல்யூவாக தான் எனக்கு தோணுது. இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீஸ் 999 GST வரும். இந்த ஜாயினிங் ஃபீஸ் நீங்க பே பண்ணி இந்த கார்டை வாங்கும்போது இதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை நீங்க வெல்கம் பெனிஃபிட்ஸ்லேயே ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் இயருக்கு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணும் போதே வேவ் ஆஃப் ஆயிரும். நீங்க ரெகுலரா டிமார்ட், ஸ்மார்ட் பஜார் இல்ல வேற எந்த ஸ்டோரா இருந்தாலும் நீங்க மந்த்லி பர்ச்சேஸ் பண்ற உங்க கிராசரிஸ்க்கான பேமெண்ட்டை நீங்க கார்டை யூஸ் பண்ணி தான் பே பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட கிராசரி ஸ்பெண்ட்ஸ்க்கு 10% கேஷ்பேக் கிடைக்கிறதுக்காகவே நீங்க இந்த கார்டை வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். பிகாஸ் கிராசரி ஸ்பெண்ட்ஸ்ங்கிறது நம்ம எப்படியும் எவ்ரி மந்த் பண்ணி தான் ஆகணும். நீங்க சப்போஸ் இந்த கார்டு அப்ளை பண்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க இந்த கார்டு அப்ளை பண்ணும்போது நான் இந்த வீடியோல சொன்ன 1,000 rupees கேஷ்பேக் நீங்க ஃபர்ஸ்ட் 30 daysக்குள்ள 20,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டா கிடைக்கும். இது போக இந்த கார்டோட அப்ளிகேஷன் ஃபுல்லாவே நீங்க ஆன்லைன்ல வீடியோ KYC மூலியமா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 250 rupees ஒர்த் இருக்கிற அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். அடுத்து இதே மாதிரியே என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்ஸ்.